ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். நம்ம இப்ப ஜோதிட வகுப்பு, அடிப்படை ஜோதிட வகுப்பு ஆன்லைன் மூலமாக கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். நம்ம இதுவரைக்கும் 4 பேட்சுக்கு நேரடி வகுப்பு நடத்தியிருக்கோம். இந்த நிறுவனத்துல இருந்து, சாய் ஜோதிட ஆய்வு மையத்துல இருந்து நேரடி வகுப்பு நடத்தியிருக்கோம். இந்த 5வது பேட்ச் நபர்கள் வீக்கெண்டு கிளாஸ் தான் நடத்துவோம். இது டெய்லி கிளாஸ் விரும்புறவங்களுக்கு, அதுவும் நேரடியா மதுரைக்கு அட்டன் பண்ண முடியாதுங்கிற சூழல்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ஆன்லைன் கிளாஸ் வச்சிருக்கோம். முதல்ல ஆன்லைன் கிளாஸ் நாமளே அவாய்ட் பண்ணோம். ஏன்னா அது டைரக்ட் இன்டராக்ஷன் இருக்காது, நேரடியான கலந்துரையாடல் இருக்காது, கேள்வி பதில்கள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருந்தோம். அப்படியே இருந்தா கூட அந்த அளவுக்கு புரியுதாங்கிறது ஒரு கேள்விக்குறியானதுங்கிறது தான். நம்ம நேரடி வகுப்புகள் தான் முக்கியத்துவம் கொடுத்தோம். இருந்தாலும் நபர்கள் பல பேர் ஆன்லைன் வகுப்பு கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இந்த ஆன்லைன் வகுப்பு ரெக்கார்டிங் போடுறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆன்லைன் பேட்ச்ல ஜோதிட வகுப்புக்கு பல்கலைக்கழகம் அல்லாமல் எடுக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட். பல்கலைக்கழகங்கள்ல எடுத்துப்போம். இந்த கோவிட் பீரியட்ல ஆன்லைன்ல தான் எடுத்தோம் இந்த பல்கலைக்கழகங்கள்ல. இப்ப இந்த நிறுவனத்துல ஆன்லைன் வகுப்புங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட். இது எப்படி நம்ம கத்துக்க போறோம், என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, நாம இந்த ரெக்கார்டிங்க உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல, இதுக்காண்டி வடிவமைக்கப்பட்ட வாட்ஸ்அப் குரூப்ல போஸ்ட் போட்டுருவோம். டெய்லி ஒரு லிங்க் போட்டுருவோம். ஒரு லிங்கோ 2-3 லிங்கோ போடுவோம். குறைந்தபட்சம் ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அது நீங்க ரிஜிஸ்டர் பண்ண ஜிமெயில் ஐடியில இருந்து ஓபன் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ண ஜிமெயில் ஐடியில இருந்து ஓபன் பண்ணா மட்டும்தான் அந்த வீடியோ உங்களுக்கு பிளே ஆகும். அந்த ஆடியோ வீடியோ ரெண்டுமே பிளே ஆகும். சில பேர் 2-3 மெயில் ஐடி வச்சிருப்பாங்க. அவங்க மொபைல்லே 2-3 தெரியாமலே டிஃபால்ட்டாவே இருக்கும். சில பேருக்கு தெரியாது. அவங்க ஓபன் பண்ணி பார்த்துட்டு இது வரலன்னு சொல்லுவாங்க. அவங்க ரிஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடியில இருந்து ஓபன் பண்ணா மட்டும்தான் இந்த வீடியோ ஓபன் ஆகும் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ரொம்ப முக்கியம். எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, 2-3 நாள் கழிச்சு மொத்தமா பார்ப்போம்னு கூட நினைச்சிருவாங்க. தயவு செய்து அதை இப்ப பண்ணாதீங்க. டெய்லி டைம் கிடைக்கிறப்போ ஒரு வாட்டி பார்த்துருக்கு. சில பேர் 1 வாரம் 2 வாரம் கழிச்சு எனக்கு எந்த வீடியோவுமே பிளே ஆகலைன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவே உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக போடுறோம். தயவு செய்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ண ஜிமெயில் ஐடியில இருந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஒருவேளை அவங்க ரிஜிஸ்டர் பண்ண ஜிமெயில் ஐடி ஒர்க் ஆகலை, இல்லை பாஸ்வேர்ட் மறந்துருச்சு, இல்லை வேற சிஸ்டம்ல ஓப்பன் பண்ண வரமாட்டேங்குது, ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. வேற மெயில் ஐடியில மூலமா லாகின் பண்றதுக்கு நாங்கள் அக்சஸ் கொடுக்குறோம். இது முதல் வேண்டுகோள், முக்கியமான வேண்டுகோள். இரண்டாவதாக, நாம் ஜோதிட வகுப்பில் கற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு வார்த்தைகளும் பிரயோகப்படுத்தி பாருங்க. நம்ம நேரடி வகுப்புல கட்டாயமா நோட்டு வச்சு எழுதுவாங்க எல்லாருமே. ஏன்னா எழுத படிக்க தெரிஞ்சவங்க தான் ஜோதிட வகுப்பு சேர்றாங்க. மோஸ்ட்லி எல்லாரும் எழுதுவாங்க, எழுதிக்கிட்டே இருப்பாங்க. என்னதான் புத்தகமே கொடுத்தாலும், புத்தகமே கையில இருந்தாலும் எழுத அவங்களுக்கு அந்த வார்த்தை பிரயோகங்கள் அதிகமா வரும். அதனால ஆன்லைன் வகுப்புல இருக்கிறவங்க எழுத மாட்டாங்க. மோஸ்ட்லி அவங்க ஹெட்ஃபோன் வச்சு கேட்பாங்க, இல்லைன்னா சாப்பிட்டுக்கிட்டே சில பேர் கேட்பாங்க, வேலை பழுவுல நைட்டு சில பேர் ஆன் பண்ணி கேட்பாங்க. தயவு செஞ்சு ஒரு நோட்டு போட்டுருங்க, இதுக்கு எழுதுங்க. 2வது, அடிக்கடி வார்த்தை பிரயோகங்கள் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் பலன் சொல்றப்ப எளிமையாக வரும். இல்லைன்னா பலன் சொல்றப்ப எல்லாம் கேட்க முடியும், நம்மளால சொல்ல முடியல அப்படிங்கிற ஒரு குறை ஈவன் சில பேர் செகண்ட் ஹையர் கிளாஸ் போனதுக்கு அப்புறம் கூட சில பேர் சொல்றாங்க, சார் எல்லாமே புரியுது, எல்லாமே தெரியுது, ஆனா என்னால பலன் சொல்ல வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வார்த்தை பிரயோகம் அதிகமா இருந்தாலே அந்த புரிதல் இன்னும் ஆழமா ஏற்படும். இது 2வது வேண்டுகோள். முதல் வேண்டுகோள், தயவு செய்து இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்க ரிஜிஸ்டர்ட் மெயில் ஐடியில இருந்து ஓபன் பண்ணுங்க. எல்லா வகுப்புகளுக்கும் இந்த வீடியோ மட்டும் ஜென்ரலா கொடுத்துருவோம், எல்லாருமே பார்க்கலாம். ஆனா வகுப்புகளுடைய வீடியோ ரிஜிஸ்டர்ட் மெயில் ஐடியில இருந்து ஓபன் பண்ணும். 2வது, நோட்டு வச்சு தனியா எழுதுங்க. புத்தகத்துல கண்டென்ட் இருந்தாலும் ஒரு குறிப்பு மாதிரியாவது எழுதிக்கோங்க. ஸ்கிரிப்டிங் பேட் மாதிரி வச்சுக்கோங்க.
நான்லாம் ஒரு டைரியை வச்சுக்கிட்டேன். நான் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஜோதிடம் படிக்கும் பொழுது ஒரு டைரி, ஃபிக்ஸ்டு டைரி, ஜோதிட வகுப்புக்கு மட்டும். இல்ல நீட்டா இருக்கும். இந்த மாதிரி டைரி வச்சு எழுதலாம். இல்லைன்னா பெரிய எதுக்குன்னே ஒரு நோட் போட்டுருங்க. அது ரொம்ப 3வது நல்ல வார்த்தை பிரயோகம் சொல்லி சொல்லி பார்க்கணும். நம்ம கேட்டுக்கிட்டே அப்படியே விட்டுறக்கூடாது. சொல்லி சொல்லி பார்க்கணும். 3 வேண்டுகோள், அடிப்படை வேண்டுகோள். 4வதாக உங்கள் ஜாதகத்தை வச்சு டெய்லி நடக்கிற வகுப்புகளை அப்ளை பண்ணி பாருங்க. உங்க ஜாதகமோ, உங்க குடும்ப உறுப்பினர் ஜாதகமோ, நண்பர்கள் ஜாதகம். ஆனால் அடிப்படை கத்துக்கிட்டு அத நேரடியா பலன் சொல்றதுக்கோ இல்லைன்னா நேரடியா அது நடக்கும்னு எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா அடிப்படை சொல்றது அடிப்படை தெரிஞ்சுக்கிறது எல்லாமே ஒரு புரிதலுக்காக மட்டும்தான். பலன் சொல்றது அடுத்த ஸ்டேஜ்ல வரும். அடிப்படையிலேயே பலன் சொல்றது வரும். ஆனா அடிப்படை பலன் சொல்றதுதான் வரும். ரொம்ப நுணுக்கமா போக முடியாது. அதனால இது டக்குன்னு ஒரு விதி சொல்றோம், அது போட்டு பார்த்துட்டு இது வரல அப்படின்னு கான்ட்ரவர்சியல் திங்கிங் வந்துடக்கூடாது. ஒரு எதிர்ப்பதமான யோசனை வந்துடக்கூடாது. அதனால நீங்க அப்ளை பண்ணி பாருங்க என்பது வேண்டுகோள். அப்ளை பண்ணி பாக்குறப்பயே இது உங்களுடைய புரிதலுக்காக மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. இது 4வது வேண்டுகோள். 5வதாக இந்த வகுப்பு பத்தி நீங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோஸும் மத்தவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்களும் பயன் அடையலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. இருந்தாலும் நீங்க ஃபீஸ் கட்டி படிக்கிறீங்க சில பேர். அதனால நீங்க கொடுக்கறதா இருந்தீங்கன்னா உங்க ஜிமெயில் ஐடி கொடுத்துதான் அவங்கள அப்ளை பண்ண வைக்கணும். நேரடியா அவங்க பதிவு ஓபன் பண்ணி பார்க்க முடியும். உங்க ஜிமெயில் ஐடி அக்சஸ் மூலமா பார்க்கலாம். ஏன்னா இந்த ரெக்கார்டிங் கொடுக்கிறது ஒன்லி ஃபார் ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட்ஸ், பதிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் இந்த லிங்க் கொடுக்குறோம். இது வரைக்கும் நாம பார்த்தது எப்படி ஒரு ஜோதிட வகுப்பில் ஆன்லைன் மூலமா இந்த ரெக்கார்டிங் வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கறது. எப்பயுமே இது ரிசர்வ்லயே வச்சுக்கோங்க. நீங்க அடிக்கடி நீங்க போட்டு பார்க்கலாம். இப்ப நீங்க ஒரு 4 மாசத்துக்கு சேர்றீங்க, 6 மாசத்துக்கு சேர்றீங்க, முதல் வகுப்புக்கு அப்புறம் சீனியர் வகுப்பு சேரலன்னாலும் அடுத்து வேற ஏதாவது ஒரு சூழல்ல நீங்க இதை போட்டு கூட பார்த்துக்கலாம். உங்களுக்கு குறிப்பிட்ட காலத்துக்கு இது உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இந்த வேண்டுகோளுடன் இந்த வகுப்பில் நாம் அடிப்படை வகுப்பில் நம்ம இந்த வாட்ஸ்அப்லயே உங்களுக்கு எல்லா தகவலும் கொடுத்துருக்கோம். பாடங்கள் என்னென்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை தெளிவா கொடுத்துருக்கோம். அந்த இதுல இருக்கிற குறிப்பா அந்த கான்செப்ட், கருத்துக்கள், கருத்து இயல்புகள், இந்த 2ஐயுமே நம்ம ஜோதிடத்துல அப்ளை பண்ணி பார்க்கணும். இப்ப நம்ம இந்த பயிற்சி வகுப்புல என்னென்ன தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல ஜோதிடத்தின் அறிமுகம். ஜோதிடம் எப்படி ஆரம்பிச்சிச்சு, ஜோதிடம் என்ற வார்த்தையின் பொருள் என்ன, ஜோதிடர் என்பவர் யார், அது எப்படி எவல்யூஷன் ஆஃப் அஸ்ட்ராலஜி அப்படின்னு நம்ம எம்ஏ அஸ்ட்ராலஜி படிக்கிறப்ப, பிஹெச்டி படிக்கிறப்பெல்லாம் அது முக்கியமா வரும். எவல்யூஷன் ஆஃப் அஸ்ட்ராலஜி, டிஃப்ரெண்ட் கிளாசிபிகேஷன் எப்படி பிரிஞ்சு இருக்கு, பல்வேறு பிரான்ச்சஸா எப்படி இருக்கு, அதெல்லாமே ஜோதிடத்தின் அறிமுகத்துல பார்க்கணும். அடுத்து ராசி மண்டலத்தின் அமைப்பு. ராசி மண்டலத்தின் அமைப்பு, ராசி மண்டலம் என்பது 12 வீடுகள் உடையது. அந்த அமைப்பு பற்றி எப்படி அந்த வீடுகள் பிரிக்கப்பட்டுள்ளது, அந்த வீடுகளின் தன்மைகள் என்ன அப்படிலாம் பார்ப்போம். அடுத்து நம்ம அதுல மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்கு. கோடானு கோடி நட்சத்திரங்கள் இருக்கு வானமண்டலத்துல. அது உண்மை. ராசி மண்டலத்திலையும் கோடானு கோடி நட்சத்திரங்கள் இருக்கு. அதுல ஒரு 27 நட்சத்திரங்களை குறிப்பா எடுத்து அந்த நட்சத்திரங்களுடைய அமைப்பு பத்தி பார்க்கணும். அடுத்து 27 நட்சத்திரத்தின் தன்மைகள். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு தன்மை இருக்கு. இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அந்த தன்மைகள் அப்படியே பொருந்தும். அதை பற்றியும் பார்க்க போறோம்.
அடுத்து பஞ்சாங்கம் பத்தி ஒரு அறிமுகம். ஏன்னா எல்லாருக்குமே முன்னாடி எல்லாம் ரொம்ப பேர் வீடுகள்ல, எல்லார் வீடுகள்லையும் சொல்லலாம், பஞ்சாங்கம் எப்பயுமே இருக்கும். இப்பதான் எல்லாரும் வாங்குறது இல்ல. பஞ்சாங்கம் இப்ப எங்க தாத்தா காலத்துல எங்க வீட்டுல எப்பயுமே பஞ்சாங்கம். நாள் குறிக்கிறதுக்கோ, நேரம் பார்க்கறதுக்கோ, சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஜோதிடர்கிட்ட அடிக்கடி போக மாட்டோம். இந்த பஞ்சாங்கம் வச்சுதான் உபயோகப்படுத்துவான். அதனால எல்லா ஜோதிடருமே இந்த வருஷத்துக்கான பஞ்சாங்கம் வாங்கி வச்சுக்கோ. ஜாதகம் கணிப்பதற்கு அது கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். கோச்சார பலன் சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பா ஒரு பஞ்சாங்கம் வாங்கி வச்சுக்கோ. பஞ்சாங்கம் பார்ப்பது எப்படி அப்படிங்கிறதையும் இந்த வகுப்புல பார்ப்போம். பஞ்சாங்கத்துல குறிப்பிட்ட வாசகங்கள் அதை எப்படி பார்ப்பது, 12 ராசிகளின் காரகங்கள், பாவகங்கள், பாவக காரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். 12 ராசிகள், 12 வீடுகள் இருக்கு. இந்த 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு காரகம். அதே மாதிரி 12 பாவங்கள், அதான் சொல்றேன், ஒவ்வொரு பாவத்துக்கும் காரகம். ரெண்டுமே ஒரே மாதிரியா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா நம்ம விளக்கம் பாக்குறப்ப அதற்கான வித்தியாசங்கள் கண்டிப்பா தெரியும். இப்படி நம்ம இந்த அடிப்படை ஜோதிடத்துல இன்னும் பல விஷயங்கள் கற்றுக்கொள்ள இருக்கு. இந்த அறிமுகத்துல இருந்தா நம்ம ஆரம்பிப்போம். இது வரைக்கும் பதிவுகள் கரெக்டா வந்திருக்கு. அந்த வேண்டுகோளை கண்டிப்பா நிறைவேற்றுங்க. 5 வேண்டுகோள்கள் வச்சிருக்கேன். 4 வேண்டுகோள்கள் குறிப்பா கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வரப்போற வீடியோல நம்ம ஜோதிடத்தின் அறிமுகம் பற்றி பார்ப்போம். நன்றி.